திசை மாற்றுவதற்கு, மழை மாற்றுவதற்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இங்கே இப்ப தொழில் தொடங்குவதற்கான அந்த சாதாரண அடிப்படை வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அது அந்த உங்களுடைய அணுகுமுறை தவறாக இருக்கு. சொல்லக்கூடிய 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குமான்னு சந்தேகம் வந்து உள்நாட்டு மக்களுடைய சாதாரண மக்களுடைய பொருளாதாரத்துல மாற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு தன்மையும் மாற்றம் இல்லை. இப்ப ஏமாற்றுவதற்காக ஒரு பட்டியலையும் ஒரு பிம்பத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட. சொல்றாரு லேட்டா வந்ததுனாலதான் நடந்துச்சு. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி சொன்ன நேரத்துல போராட்டம் அறிவிச்சாலும் கூட 11 மணிக்கு போராட்டம்னாலும் கூட 9 மணிக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க. இது அவசர கதியில் இந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என்பது நிதர்சனமான வெளிப்படையா யார் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அதனுடைய தலைவரும் இந்த கருத்தை திருப்பி திருப்பி நியாயப்படுத்த பாக்குறாங்க. தமிழ்நாடு சட்டசபை என்பது கருத்து சுதந்திரம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி. சட்டசபை என்பது எதை வேண்டாலும் பேசுவதற்கு, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே அரசியல் சாசன சட்டத்தில் கூட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். நேரடியா பணம் கொடுக்க வேண்டியது வாக்குக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில அவங்க ஈடுபடுறாங்க. அப்ப அவர் தமிழை படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார், தமிழை உதாசீனப்படுத்துகிறார். இத்தகைய கல்வி அமைச்சர்கள் இருக்கும்போது தமிழிங்க இது மெல்ல சாகணும். இனிய தமிழகம் சார், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் சொல்லிட்டு சபதம் எடுத்து 1 மாசம் கூட ஆகல. இன்னைக்கு தேச அளவில் தமிழ்நாட்டை தலைகுனிய வச்சுட்டாரு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா. இந்த பாகிஸ்தான் பிரச்சனையில அவர் இந்த மாதிரி நடந்து கொள்வதற்கான காரணம் அதாவது இல்லாதது இருப்பது போல காட்ட நினைக்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல பெரிய அளவுல முதலீடுகளை ஈர்த்தது போலவும் அவங்க தமிழ்நாட்டில் அதனால மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கியது ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழ்நாடு அரசு இருந்தது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இவர் தொழில்துறை அமைச்சருடைய பேட்டி என்பது. பாக்ஸ்கான் மேட்டர்ல அவங்க சும்மா சந்திச்சுட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இவங்க உடனே நாங்க 15,000 கோடி பாக்ஸ்கான் முதலீடு செய்வதற்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் இந்த மாதிரி 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னோன்னு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான். 15,000 கோடி 14,000 பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு புலவை அடைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க உடனே மறுத்துட்டாங்க. பாகிஸ்தான் இல்ல நாங்க அது மாதிரி முதலீடு செய்வதாக இல்லை, கடந்த ஆண்டு தான் நாங்க போட்டோம் அப்படின்னா. இப்ப நீங்க கேட்டது போல ஒரு தொழில்துறை அமைச்சர் மாதிரி பேசுவது சரியான ஒரு இதா இருக்காது, ஏற்புடையது. பொய்யையும் பித்தலாட்டத்தையும் அப்படியே உருட்டி உண்மை மாதிரியே தருவது என்பது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு காரியமா தான் நம்ம பார்க்கணும். இந்த கூகுள் ஏஐ டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு சென்றதை மடைமாற்றுவதற்காக மக்கள் அதை பேசிடக்கூடாதுன்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, இதை பற்றி பேச்சு எடுப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது. அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம அதாவது அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொண்டாலும் இது அந்த காலம் மாதிரி கிடையாது. உடனடியாக அவர்கள் மறுத்து விட்டார், அன்றைக்கே அவர்கள் மறுத்து விட்டார். அப்ப நீங்க பொய்யை நீங்க ரொம்ப நாள் மறைக்க முடியாது. இவங்க எதற்காக வேண்டுமென்றாலும் மறைத்து பொய்யை மறைத்து அவர்கள் பேசலாம். ஆனா பொய் ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்து. பாகிஸ்தான் தான் நீங்க இப்ப நீங்க இந்த பாகிஸ்தான் 15,000 கோடி மட்டும் முக்கியம் இல்லை, அந்த 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த 4.5 ஆண்டு காலத்துல நீங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா முதலீடுகள் பற்றி நீங்க கொடுத்திருக்க பட்டியல் என்பது உண்மையா? நீங்க சொன்ன மாதிரி முதலீடுகள் தமிழ்நாட்டுல அதற்குதான் எதிர்கட்சி தலைவர் வெள்ளை அறிக்கை கட்டாயம் எடுத்து ஒரு வெள்ளத்தவரை காமிக்கிறாங்க. அதுதான் இவங்க ஆட்சி எதிர்கட்சியில் இருக்கும்போது வெள்ளை அறிக்கையை கேட்கிறாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் கேட்டாங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, எவ்வளவு முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு கேட்டாங்க. அப்ப இவங்க ஆளுங்கட்சியான பிறகு இவங்க யாரும் கேட்காமலே கொடுக்கணும் அந்த வெள்ளை அறிக்கை. ஒவ்வொரு ஆண்டு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். இந்த இவ்வளவு பேருக்கு நாங்க முதலீடு வந்திருக்கு, ஒரு வெளிப்படையான தன்மை ஆட்சிக்கு தேவை, அரசுக்கு. பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியில் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, மக்களுக்கு கூட குற்றச்சாட்டு டேட்டாஸ் வருது, இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தா இவ்வளவு வந்திருக்குன்னு, ஆனா அது பிராக்டிகலா பார்க்கும்போது அது ஒண்ணும் இல்லையே அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. முற்றிலுமான உண்மை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இது வந்திருக்கு, புள்ளி விவரம் வந்திருக்கு. இந்தியாவிலே அதிகமான அளவு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்றது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதாவது புதிதா தொழில்துறையிலே இல்லாதவர்கள் தொடங்கக்கூடிய ஒரு கம்பெனி, புதிய கம்பெனிகள். அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 33,000 பேர் தொழில் தொடங்குறதுக்கு பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12,000 பேர் தான். 12,000 ஸ்டார்ட் அப் தான்
இங்க தமிழ்நாட்டுல கடந்த ஆண்டு வந்து துவக்கப்பட்டது. இப்போ 33,000 35,000 எங்க இருக்குது? இப்ப நீங்க கர்நாடகாவை கூட எடுத்துட்டீங்கன்னா எனக்கு 18,000 பேர் இருக்காங்க. 18,000 குஜராத் முதல்ல இருக்கு, அதுக்கப்புறம் கர்நாடகா, இது மகாராஷ்டிரா இருக்கு. அவங்க எல்லாம் 33,000 35,000 எங்க இருக்கு? தமிழ்நாடு 12,000 ஸ்டார்ட் அப் தான் இருக்குன்னா, அப்ப நம்ம தொழில் துவங்குவதற்கான அந்த நம்பகத்தன்மை இல்ல, சரியான திட்டங்கள் கிடையாது, வாய்ப்புகளும் கிடையாது. இப்படி ஆனா இவங்க வந்து அப்படி கட்டமைக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிட மாடல் அரசு கட்டமைக்கக்கூடிய ஏதோ இங்க வந்து இப்போ கூத்து குழுங்குவது போல இங்க காட்சி வந்து மிகப்பெரிய அளவுல தொங்கிட்டு இருப்பது போல ஒரு கருத்தை, பொய்யான கருத்தை வந்து பரப்புறாங்க. எங்க முதலீடுகள் கிடையாது. முதல்ல வெளிநாட்டு முதலீடுகள் நீங்க சொன்னவற்றுக்கு உண்மையா இல்லையா? இப்ப பாக்ஸ்கான் இப்ப இவ்வளவு நாள் கூட நீங்க சொல்லாம இருங்க, பரவாயில்ல, வெள்ளை அறிக்கை கொடுக்காம இருங்க. இன்னைக்கு பாக்ஸ்கான் நீங்க சொன்னது மறுத்து. இப்போ பாக்ஸ்கான் சொன்னது கடந்தான்னு நாங்க சொன்னதை வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். உங்களுடைய ஆட்சியில எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, வெளிநாட்டு முதலீடுகள் வந்துச்சு, எவ்வளவு வேலை வாய்ப்பு. நீங்க இல்ல சார், ஒரு அப்படி உண்மையாகவே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பா மக்கள்கிட்ட எதிரொலிச்சிருக்கும்ல. அந்த ஒரு சந்தோஷமோ ஒரு பொருளாதார வளர்ச்சியோ எதிரொலித்து இருக்கும் இல்லையா? வெறும் வாய் வார்த்தைகளால இவ்வளவு 1,00,000 பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு, 1,00,000 பேர். அப்ப வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட காணப்படக்கூடிய அந்த பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது ஒரு சரியான வருமானம் இல்லாதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும். உண்மை. அதான் நீங்க வந்து நீங்க சொன்னது போல ஒருவேளை திமுக சொல்லுவது போல இவ்வளவு முதலீடுகள் இவ்வளவு சொல்லுவதுன்னா அதனுடைய பிரதிபலன் நம்ம தமிழக மக்களிடத்துல, தமிழக இளைஞர்களிடத்துல நம்ம இப்ப எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய அளவுல இந்த வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கும், பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், வேலை வாய்ப்பற்ற தன்மைகள் குறைஞ்சிருக்கும், வேலை வாய்ப்பு அந்த வாய்ப்பு வளர்ச்சிங்கிறது கூடியிருக்கும். ஆனா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா படித்தவர்கள், இப்போ தொழில்துறையில படிச்சவங்களோ இந்த படிப்புகள் படித்தவங்களோ அவர்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லையா? வேலையற்றவர்களா தானே இருந்துட்டு இருக்காங்க. இல்ல நீங்க கொடுக்குற இந்த வேலையற்றவர்களுக்கான அந்த மாதாந்திர ஊதியம்லாம் கொடுக்குறீங்களே, வேலைகளுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் என்ன? அது வறுமை கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய, கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல மக்களுக்கு தானே கொடுக்குறீங்க. அவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கேன். நீங்க ஒவ்வொரு கூட்டிட்டு தானே போறீங்க. தொழில்துறையில பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் தமிழகத்துல ஒரு முதலீடு செய்ய வந்தா நேரடியாக அரசு மேலதிகாரிகளால் அவர் நெருக்கடி கொடுக்கப்படுகிறார்கள், அமைச்சர்களாலே அரசின் சார்பாகவே நெருக்கடி கொடுக்கப்படுகிறதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டார்ட் அப் லெவல்ல, கீழ் லெவல்ல ஒரு சாதாரண உள்ளூர் இளைஞர்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா உள்ளூர் அரசியல்வாதிகளால நெருக்கடி கொடுக்கப்பட்டு அது முடக்கப்படுகிறதுன்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல கூட முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வழங்கப்படுகிறது சொல்லும்போது ஒரு பொருளாதாரம் எப்படி சார் தொழில்துறை வளர முடியாது? நீங்க சொன்னது மாதிரி தொழில் துவங்க வருபவர்களுக்கு நெருக்கடிகள், அவர்கள்ட்ட வந்து அதுல வந்து ஒரு விழுக்காடு பேசுவது, லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுவது, ஊழல்ல ஈடுபடுவது, இதெல்லாம் அதாவது அதுக்கான அனுமதிகள் தருவதில்லை, அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரதில்லை. அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதுக்கு யோசிப்பாங்க. அதுக்காக வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க தான் பாக்குறாங்க. இப்படி பார்ப்பவர்களிடம் கூட இந்த மாதிரி கட்டுப்பாடோட நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து வேணாம் இதோட எங்களுக்கு நல்லா இருக்குங்க வேற மாநிலம். நீங்க சொன்னது போல ஆந்திரால கூகுள் போயிடுச்சு, பல்வேறு தொழிற்சாலைகள் போய்விடுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, பேசவர்களை வச்சுக்கிட்டே இவங்க வெளிப்பட்டியல். அவர் ஜோஹோ வேம்பு ஸ்ரீதர் அவர்கள் உருவாக்குற செமிகண்டக்டர் இது கூட ஒரிசாக்கு கொண்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்க முதல்ல தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆனால் இவர்கள் கொடுத்த நெருக்கடி வந்து படு பயங்கரமான, கிட்டத்தட்ட 51% எங்களுக்கு ஷேர் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு மறைமுகமாக. அதனால அவங்க இங்க இருந்து போயிட்டதா ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. அது உண்மையாக்கும் போலதான் இருக்கு செயல்பாடு. சோகோ நிறுவனம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காரர், அவர் தமிழ்நாட்டுல அந்த வேலை, அந்த நிறுவனம் இன்னும் சொல்லப்போ அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு சோகோ நிறுவனத்துல வந்திருக்காரு. வெளிப்படையா தெரியுது. இப்படிப்பட்டவருக்கு அரசு தான் வந்து மிகப்பெரிய அளவில் சலுகை அளித்து அவரை இங்கே இருக்கிறதுக்காக முயற்சி. ஒருவேளை அவர் போவதாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம, கட்டுப்பாடுகளும் இல்லாம, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாதப்போ போகணும்னு நினைச்சாலும் கூட கூப்பிட்டு பேசி உங்களுக்கு என்ன சிக்கல் தீர்த்து வச்சு இங்கே இருக்கிறதுக்கு அது செய்யல. கலைஞர் இருந்திருந்தாலோ அம்மையார் இருந்திருந்தாலோ இதை செஞ்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். ஒரு தொழில்நிறுவனம் அவர்கள் ஜெயலலிதா, மு கருணாநிதி அவர்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்ப தற்சமயம் என்ன நிகழ்காலத்துல என்ன, நிகழ்காலத்தான் தான் இப்ப நம்ம முக்கியம். நிகழ்காலத்தினுடைய தன்மை இப்ப ஆட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட. நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல. திசை மாற்றுவதற்கு, மழை மாற்றுவதற்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு. ஜோகோ நிறுவனம் வந்து தமிழ்நாட்டை சார்ந்து தமிழர் ஒருத்தர் தமிழர்களுக்கு அதிகமாக தன்னுடைய நிறுவனத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஒரிசாக்கு போயிருக்காருங்கிறது உங்களுடைய எல்லாத்தையும் கூட ஒதுக்கி வச்சுங்க. நீங்க ஊழல் செஞ்சீங்க, அவங்கள்ட்ட இது கேட்குறீங்க, கமிஷன் கேட்குறீங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. இங்கே இப்போ தொழில் தொடங்குவதற்கான அந்த சாதாரண அடிப்படை வாய்ப்புகளே இல்லை. அதுதான் பார்க்கணும். அல்லது அந்த உங்களுடைய அணுகுமுறை தவறாக இருக்கு.
இதை நீங்க மாற்றிக்கொண்டால இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. அதனால நீங்க மாற்றினாலும் மாற்றவில்லை என்றாலும் அதனால மிகப்பெரிய இது கிடையாது. ஆனால் இப்பொழுதாவது நீங்க தமிழ்நாட்டு மீது அக்கறை இருந்துச்சுன்னா கூறியிருக்கூட வெள்ளை அறிக்கை வெளியிட்டு எவ்வளவு முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது, நாங்க எவ்வளவு பெரிய அளவில் தொழிற்சாலையை நாங்கள் வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நீங்க வெளியே ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை மக்களுக்கு செய்தாலே பெரிய அளவுல படோபகமாக விளம்பரங்களை செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசு. அப்படி இவங்க மக்களுக்கு உண்மையாக செய்திருந்தால் அது இன்னும் விளம்பரப்படுத்தப்பட்டு இருக்கும் இல்லையா? அப்ப எது விளம்பரங்கள் இல்லை அப்படின்னும் பொழுது அது இல்லை அப்படின்னு தானே நம்ம பொருள் கொடுக்கணும். அவங்க வந்து இல்லாதது இருப்பது போல விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்வது போல விளம்பரப்படுத்தாம இல்லை. நல்ல உதாரணம் இப்ப பாக்ஸ்கான் தான். பாக்ஸ்கான் ஒருவேளை பாக்ஸ்கான் கம்பெனி நிறுவனம் மறுக்காமல் இருந்துச்சுன்னு என்ன இருந்திருக்கும்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம்? 15,000 கோடி வந்துருச்சு, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துருச்சு. அது மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் பேசினாரு. இந்த தமிழ்நாட்டு இந்த பாக்ஸ்கான் வந்து 15,000 கோடி முதலீடு செய்வது என்பது தமிழக திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சிக்கு சான்றுன்னு சொன்னார். அப்ப அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்காங்க. இல்லாததை அவர்கள் இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடக்காததை நடந்தது போல செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த செய்யறது இல்லாதது இருக்கிறதுல காட்டுறதுல அவங்க வந்து தயங்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து உண்மையிலே எவ்வளவு முதலீடு வருதுன்னு எடுத்து பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியாகும். இவங்க சொல்லக்கூடிய 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குமான்னு சந்தேகம் தான் இருக்கு. எடுத்து பார்த்தோம்னா உண்மையை எடுத்து பார்த்து எவ்வளவுதான் அதிமுக ஆட்சியில கூட சொன்ன அளவு வரல. அவங்க பல கோடி 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொன்னாங்க நடத்துற மாநாட்டில். ஆனா நீங்க இறுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல வந்து 20 விழுக்காடு 30 விழுக்காடு தான் வந்துச்சு, கடைசி நிறைவு வந்துச்சு. இவங்க வந்து அதுக்கு மேல பன்மடங்கு சொல்றாங்க. இப்ப பன்மடங்கு வந்ததுக்கு வாய்ப்பு நீங்க சொன்னது போல ஒண்ணுமே இல்லை. கீழே தமிழ்நாட்டு மக்களுடைய சாதாரண மக்களுடைய பொருளாதாரத்துல மாற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு தன்மையில மாற்றம் இல்லை. இப்ப ஏமாற்றுவதற்காக ஒரு பட்டியலையும் ஒரு பிம்பத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டசபையில முதலமைச்சர் குறிப்பிட்டாரு, விஜய் லேட்டா வந்தனால தான் இந்த தவறு நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்துச்சுன்ற மாதிரி குறிப்பிடுறாரு. ஒரு விசாரணை ஆணையம் விசாரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது சட்டசபையில ஒரு முதலமைச்சர் அது தொடர்பா அவருடைய கருத்தை தெரிவிப்பது சரியாக இருக்குமா? சரிதானா? அப்படி செய்யறது முறையா? இது ஒரு முறையற்ற பார்க்காதான் பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றமே தலையிட்டு இது வந்து மக்களினுடைய அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது. இது வந்து அவ்வளவு நம்ம எளிதாக கடந்து செல்ல முடியாது. உறுதியாக ஒரு தீவிரமான ஒரு இதை பற்றிய அந்த சம்பவத்தை பற்றிய குற்ற இது புலனாய்வு என்பது நடைபெற வேண்டும். அதனாலதான் வந்து மத்திய சிபிஐனுடைய விசாரணையை போட்டாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்ல, சிபிஐ விசாரணை மட்டும் போட்டிருந்தாங்க கூட இப்போ நீங்க வந்து ஏதோ உச்சநீதிமன்றம் போட்டுடுச்சு போகலாம். அந்த சிபிஐ என்பது சரியான பார்வையில செய்கிறதா? மற்ற வழக்குகள் மாதிரி சிபிஐ விசாரணை போடுறாங்க. இது வந்து மக்கள் அடிப்படை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களுடைய அடிப்படை கருத்துரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஒரு தலைமையில ஒரு குழுவை அமைச்சு அந்த புலனாய்வு குழு சிபிஐக்கு வழிகாட்டு நெறிமுறை வகுத்து எப்படி செயல்படணும் சந்தேகங்கள் வந்து நீங்க கேட்டுக்கங்க, அதனுடைய அறிக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க தாக்கல் செய்யணும்னு சொல்லிட்டு அடிப்படையை வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு நினைத்த ஒரு நபர் விசாரணைக்கு அந்த ஆணையத்தையும் ரத்து செஞ்சு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்த ஒரு புலனாய்வு சிறப்பு புலனாய்வு குழுவையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்ப முழுமையா வெளிப்படையோ தன்மையோட அதுல எதையும் திசை திருப்பக்கூடிய வகையில எதுவும் செய்யாத தான் தமிழ்நாடு அரசு நடக்கும். அதான் நேர்மை. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, எங்களுக்கு இதுக்கு தவறு கிடையாது, தவறு முழுவதும் எங்க ஆட்சி சரியா தான் இருந்துச்சு, எங்க காவல்துறை சரியான முறையில் தான் செயல்பட்டுச்சு, அவரு லேட்டா வந்ததுனாலதான் இந்த இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றது, லேட்டா வந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், நீங்க அனுமதி 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க வந்து கொடுத்திருந்தா அவரு இந்த 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரலாம் தான் பொருள். இல்ல சார், இதுல பொருள் தமிழக அரசு தட்டி கழிப்பது சரிதானா? சட்டசபையில ஒரு முதல்வர் இந்த மாதிரி அதுதான் சொல்றேன். அது வந்து வன்மையா வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத. எப்படிங்க நீங்க வந்து இவர் வந்து ஒரு அதற்கான அதாவது இந்த திசை திருப்புவதற்கான வாய்ப்புகளை ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க சட்டசபையிலோ அது வெளியிலோ அதற்கான செயல்களை செய்யக்கூடாது. சட்டசபையில வந்து நீங்க எது வேணாலும் சொல்லலாம், அதுக்கான உரிமை இருக்கிறது. அரசியல் சாசன சட்டப்படி சட்டசபையில நீங்க என்ன வேணாலும் போடலாம். அது வந்து ஆனால் அதற்காக உங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்துக்காக அது வெளியில வருகிறது.
சட்டசபைக்குள்ளேயே முடங்கி போறது, சொல்றதெல்லாம் சட்டசபைக்கு வெளியே வருகிறது சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஒரு திசையில நாங்க கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. இல்ல அதிகாரிகள் என்னதான் புலனாய்வு துறை பண்ணாலும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அதிகாரிகள் தான். அது மாதிரி இந்த ஆட்சிக்கு அடி கீழ் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வந்து என்னதான் நீங்க மத்திய புலனாய்வு துறையை வந்து சிபிஐ விசாரணை செஞ்சாலும் கூட சாதாரண மக்கள் இந்த ஆட்சியினுடைய இதை தயவுல தான் இருக்காங்க. இந்த ஆட்சி என்ன சொல்லுகிறது, சாதாரண மக்களை விசாரிக்கும் போது நாங்க என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து மறைமுகமாக சொல்றாங்க. இப்ப ஒரு மத்திய புலனாய்வுடைய அந்த புலனாய்வை இவங்க தலையிடுறாங்க, திசை திருப்பதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது சரியான போக்கு கிடையாது. இதுல வந்து ஒரு உண்மை தெரியும். முதலமைச்சர் சொல்றாரு லேட்டா வந்ததுனாலதான் நடந்துச்சு. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி சொன்ன நேரத்துல போறாங்க, போராட்டம் அறிவிச்சாலும் கூட 11 மணிக்கு போராட்டம்னாலும் கூட 9 மணிக்கு போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க. செய்திகள் பத்திரிகைகளுக்கு கொடுக்குறது 9 மணிக்கு கொடுக்குறாங்க. அவங்க தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுக்குறது. ஏன்னா நம்ம ஊர்ல 9 மணிக்கு சொன்னீங்கன்னா தான் 11 மணிக்கு வருவாங்க. இது நம்ம காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. மாலை 6 மணிக்கு கூட்டம் போட்டா 7-8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் வரணும், பல காரணங்களால ஆரம்பிக்கிறாங்க. அதனால இது லேட்டா நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அது இல்லாம நீங்க அனுமதி கொடுத்தது காவல்துறை 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும், 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரலாம்னு பொருள். உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து சொல்லிட்டாரு நாங்க 12 மணிக்கா வருவாரு அப்படின்னு சொன்னாருன்னா அது வேற செய்தி. அதிகாரப்பூர்வமாக என்ன இருக்கு, 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரும். 12 மணிக்கு வருவாரு அப்படின்னு பொய்ய சொல்றாரு. அது தெரிஞ்சதுதான். இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியலையும் போய் தான் சொல்றாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறது கிடையாது. என்ன ஊர்ல நீங்க எந்த போராட்டம் எடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து 11 மணின்னு சொன்னா நீங்க எல்லா நிகழ்ச்சி நிரல் அழைப்புகள் அந்த கட்சிக்காரங்க செய்யக்கூடிய இதுல தான் அறிவிப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் முன்னாடி இருக்கும். அதே மாதிரிதான் பொதுக்கூட்டமும் மாலை 6 மணிக்கு துவங்கன்னு போட்டிருக்காங்க. 8 மணிக்கு எங்கேயாச்சும் ஒரு அரங்க கூட்டமே எங்கேயாச்சும் சரியான நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க, 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. எனவே இது நம்ம ஊருக்கு வந்து இது எடுப்படாது. நீங்க என்னதான் வந்து ஒரு இது லேட்டா வந்தாருன்னு சொன்னாலும் கூட நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இயல்பான அரசியல் சூழ்நிலை என்ன, இயல்பான நடைமுறை என்ன பாருங்க. இயல்பான நடைமுறை நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் சொன்ன அதிகாரப்பூர்வமா பெறக்கூடிய நேரம் ஒன்று, ஆனால் மக்களுக்கான தொண்டர்களுக்கான அறிவிப்பு என்பது அதுக்கு முன்பு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்யக்கூடிய சாதாரண ஒரு இயல்பான. இப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை 3 மணில அப்பயே நீங்க வந்து உங்க காவல்துறை 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்தீங்க. இப்போ 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரலாம்னு பொருள். அது எப்படி லேட்டுன்னு சொல்ல முடியும்? எனவே தங்களுடைய கடமையை செய்ய மறந்ததை மறைப்பதற்காகவும் கடமையை வந்து சரியாக செய்யறது போல தோற்றம் கொடுப்பதற்காகவும் இந்த மாதிரி நடிகர் திரு விஜய் மீது பழியை கொடுக்கிறார். அந்த கரூர் மரணங்கள் 41 பேருக்கான பிரேத பரிசோதனையில சட்டசபையில அமைச்சர் ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார். அந்த டேபிள் தொடர்பா வெளியில வந்து சட்டத்துறை அமைச்சர் ஒரு எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார். இந்த முரண்பாடுகள் ஏன் சார்? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரே விஷயம் தான் எல்லாருடைய பார்வையிலும் இருக்கும். இவர் ஒரு எண்ணிக்கை சொல்லும்போது இவர் ஒரு எண்ணிக்கை சொல்லும்போது இதுல ஏதோ குழப்பங்கள் இருப்பது மக்களுக்கு தெரிகிறது. அவங்களுக்கு இயல்பா தோணுது இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல வந்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இது வந்து அவசர கதியில் இந்த பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என்பது நிதர்சனமான. அதனால உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து புலனாய்வு சிபிஐனுடைய விசாரணை போட்டதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிரேத பரிசோதனையை அவசர கதியில் செய்ததுதான். உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டுச்சு, அங்க 41 பேருக்கு நீங்க உடனடியாக செய்வீங்களா? ஆமாங்க. எத்தனை டேபிள் இருக்குன்னு கேட்டாங்க. 2 டேபிள் தான். பிரேத பரிசோதனை டேபிள் 2 தான் இருந்துச்சு. இப்ப 2 டேபிள் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி 39 பேர்னு சொல்றாங்க, 39 பேருக்கு அப்புறம் 2 பேர் இறந்தாங்க, 39 பேருக்கு நீங்க இரவு 1:45 துவங்கினாலும் கூட ஒருத்தருக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட 1 மணி நேரம் 2 பிளவு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கூட நீங்க வந்து 2 தான் பிரேத பரிசோதனை தேவைப்படுது. 20 மணி நேரம் ஆயிடும். ராத்திரி நீங்க 1 மணிக்கு 1:45 துவங்கினீங்கன்னா அப்ப என்ன ஆயிருக்கும்? மறுநாள் 11 மணி வரைக்கும் குறைந்தபட்சம். அது மறுநாள் இரவு வரைக்கும் போயிருக்கும். அப்ப 40 பேரை பண்றதுக்கு நீங்க போயிருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க முடிச்சிட்டோம் 2:45 முடிச்சிட்டோம். ஆனா இவங்க வந்து சொல்லக்கூடிய செய்தியை 39 பேருக்கு ராத்திரியோட முடிச்சதா தான் நமக்கு தெரிஞ்சு காலையில எல்லாரும் ஏறக்குறைய பிரேத பரிசோதனை எத்தனையும் முடிச்சுட்டாங்க. அவங்க இப்ப முன்னுக்கு பின் உள்ளுக்குள்ள வந்து மருத்துவத்துறை அமைச்சர் ஒண்ணு, வெளியே வந்து சட்டத்துறை அமைச்சர் ஒண்ணு, அது இல்லாம முதலமைச்சரே ஒண்ணு, இப்படி மாத்தி ஆனா நீங்க சரியா நீங்க யாருமே எதிர்பார்க்கறது உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, எத்தனை டேபிள் இருந்துச்சு? 2 டேபிள். 16 பேர் நீங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்கு நாங்க மருத்துவர்களை கொண்டு வந்தோம். சரிங்க, 16 பேர் நீங்க இல்லாத டேபிள்ல பண்ண முடியாதுங்களே, 2 பேர் தானே பண்ண முடியும்.
ஒரு நேரத்துல 2 டேபிள் தான் இருந்துச்சு, 2 பேரும் தான், 2 மருத்துவர்கள் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 2 மருத்துவம் முடிஞ்ச பிறகு அடுத்த 2 இப்படிதான் பண்ண முடியும் தவிர, அப்ப நீங்க அவசர கதியில பண்ணிருக்கிறதுனால தான் வேக வேகமா செய்வீங்க. அப்ப நீங்க வந்து பிரேத பரிசோதனைக்குரிய எல்லா வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் முழுமையாக நீங்கள் பின்பற்றவில்லை. இதான் காட்டுது. இது ஒரு முக்கியமானது. ஏன் என்று கேட்டால், இப்ப இந்த இறந்தவர்கள் மிதிப்பட்டு இறந்தார்களா அல்லது மூச்சு திணறி இறந்தார்களா? இது ஒரு பெரிய கேள்வி புலனாய்வுல வந்து. ஏன்னா மிதிப்பட்டு, அடிபட்டு, உதைப்பட்டு, இல்லைன்னா தவறி விழுந்து, பள்ளத்துல விழுந்து, இப்படிலாம் இறந்துங்கிறது வேற. அப்ப வந்து அரசினுடைய அந்த இயலாமையை காட்டுது. சரியா வந்து ஏற்பாடு செய்யாததை காட்டும். ஆனா ஒருவேளை அவர்கள் மூச்சு திணறி இறந்தாங்கன்னா அது வேறு. இப்ப நீங்க வந்து இந்த பிரேத பரிசோதனை அவசர அவசரமா செய்து எல்லாருக்கும் மூச்சு திணறி இறந்தார்கள், காலையில இருந்து வந்தாங்க, அவங்க வந்து உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாம, கழிப்பிட வசதிகள் எதுவும் இல்லாம, அப்படியே இருந்து அந்த இதுல வந்து அவர்கள் வந்து சோர்வடைந்து அதன் காரணமாக மூச்சு திணறி இறந்தார்கள் என்று எல்லா பிரேத பரிசோதனை அறிக்கைகளும் இருந்தா அரசு வந்து பழி சுமத்துறது ஈஸியா இருக்கும். அதனால அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, இதை வந்து அவசர அவசரமா செஞ்சு முடிச்சுட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரே இது தானேங்க, ஒரே இதில் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது திசை திருப்பக்கூடிய நாடகம் தான். இது தவறான போக்கு. அதாவது இந்த மாதிரி இதுலாம் ஒரு பொதுவாக ஒண்ணு நடந்தது. இது அரசியல் ரீதியா வந்து திமுகவும் சரி, திமுக ஆட்சியும் சரி, இது அரசியல் ரீதியா பண்ணிட்டு அதுதான் வந்து இந்த காரணம். முன்னுக்கு பின் முரணாகவே பேசுவது. நீங்க வந்து தங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியோ கட்சி தலைவரை வந்து கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தான் பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரி பொதுமக்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பழையக்காக ஆட்சியாளர்கள் வந்து செயல்படக்கூடாது. இப்ப சட்டசபையில 2வது நாள் பாத்தீங்கன்னா கருப்பு பட்டை அணிந்திருந்தார்கள் அதிமுகவினர். அதுக்கு அடுத்த நாள் வந்து கிட்னி திருட்டு ஜாக்கிரதைன்ற மாதிரி ஒரு பேட்ஜை போட்டிருந்தாங்க. ஆனா சட்டசபைக்குள்ளார போட்டுட்டு போகல, வெளியிலே மட்டும் உள்ள போகும்போது போட்டதாக எடுத்து வச்சுட்டாங்க, திரும்பி வெளியில வந்து போட்டுட்டாங்க. இப்போ சட்டசபைக்குள்ளார அதை போடுவதற்கு பயமா அல்லது வந்து என்ன காரணத்தினால அவங்க அதை தவிர்த்துட்டாங்க? வந்து சட்டசபைங்கிறது ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. அவருடைய கருத்துக்களை நம்ம பல்வேறு வகையிலையும் வெளிப்படுத்தலாம். அதுல வந்து சட்டசபையா இருந்தாலும் கூட வன்முறையில தான் வந்து செயல்படக்கூடாது. வன்முறை தான் வந்து இது புனிதமான அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் நினைச்சிருக்கலாம். இந்த புனிதமான இடமா இருக்கு, இதுல போய் நம்ம ஏன் என்ற காரணத்துல, ஏன்னா முதல்ல அவங்க வந்து கருப்பு பட்டை அணிந்து தான் போனாங்க. கருப்பு பட்டை அணிந்து உள்ள போய் தங்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தியவர்கள் அடுத்த நாள் அவர் செஞ்சிருக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கிற காரணம் வந்து சரி, ஓரளவுக்கு மேல வந்து அந்த புனிதத்தை நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் என்று கூட அவர் நினைத்திருக்காங்க. கிட்னி திருட்டு தொடர்பா வந்து அமைச்சர் பதில் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, முறைகேடு எங்க நடந்திருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட முடிச்சுனாரு. ஆனா இந்த பிரச்சனை வெளிவந்து 2-3 மாதங்கள் ஆகிவிட்டது. சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள் சமீபத்தில் தான் 2-4 நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப சட்டசபையில இந்த கேள்வியை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்றதுனால அவங்க கைது செய்யப்பட்டிருப்பதா பார்க்கலாம் நம்ம. அதுக்குதான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன குறிப்பிட்டது போல கிட்னி இந்த திருட்டுல அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, முறைகேடுன்னு சொல்லிட்டா அது வந்து சாதாரண ஒரு முறைகேடு தான். அது ஒரு நடைமுறை முறைகேடுகள், சிக்கல்கள் எல்லாமே சரியா நடந்துச்சுங்க, நடைமுறையில கொஞ்சம் தவறு நடந்து போச்சுங்க, அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து இதை தட்டி கழித்து இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக காட்டாம, சம்பவமாக காட்டாம மூடி மறைக்க பார்த்தாங்க. வெளிப்படையா வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இதுல வந்து சிபிஐ விசாரணை ஆர்டர் அப்புறமா தான் இவங்க வெடித்துக் கொண்டார்கள். இப்ப என்ன பண்றாங்க, இல்லை முறைகேடு இல்லை, கிட்னி திருட்டு நடந்திருக்கு, பணத்தை கொடுத்து ஏமாற்றி சாதாரண ஏழை எளிய மக்களை ஏமாற்றி கிட்னி திருட்டு நடந்திருக்குங்கிறது ஏறக்குறைய உண்மை ஆகுங்கிற நேரத்தில் இப்ப என்ன பண்றாங்க, சட்டசபையும் கூடுது, சட்டசபையில் இதை பற்றி பேச்சு இருக்குல்ல, அந்த காரணத்தினால 2 பேரும் அவசரமாக அவர்கள் கைது செய்திருக்கு. ஒருவேளை இது முறைகேடு தான் அப்படின்னு அவங்க துணிச்சலா இருந்தா மத்திய சிபிஐ விசாரணை பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது, அதை எதிர்த்து நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க. கிட்னி திருட்டு கிட்னி இல்லைங்க, அது ஒரு சின்ன முறைகேடு தாங்க, நடைமுறை இல்லை, கொஞ்சம் மாற்றம் வந்துச்சுங்க, அவ்வளவுதான் இருந்துச்சா? நீங்க அதுல முறைகேடாக இருக்கட்டும், திருட்டாக கூட இருக்கட்டும், அதுல ஒரு தவறு அப்படின்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அரசு அது தொடர்பாக தீவிர விசாரணை பண்ணணுமா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடணுமா? ஏன் அரசு அவங்களை காப்பாற்றக்கூடிய முயற்சிகளை ஈடுபடுது? ஏன்னா அந்த குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு இருப்பவர்கள். அந்த ஆனந்தன் சொல்றது திராவிட ஆனந்தன் சொல்றது பேர்ல இருக்கு. ஒரு திராவிட மாநில அரசு சொல்றாரு, ஒரு திராவிட ஆனந்த் திமுகவினுடைய இதா இருக்காங்க. சாதாரண கட்சி தொண்டர்களையோ அல்லது நிர்வாகிகளோ காப்பாற்றுவதற்கு திமுக அரசு இந்த அளவுக்கு இறங்குமா அல்லது இதில் பெரிய தலைவர்களுடைய தலையீடு இருப்பதாக நினைக்கலாமா?
அது மருத்துவத்துறையில இவர் பெரிய அளவில் நடந்திருக்காருன்னா பெரிய பெரியவர்களுடைய தொடர்புகள் அந்த விசாரணையில தான் தெரிய வரும். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க மதுரை மாநகராட்சியில் என்ன நடந்துச்சு, உயர்நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்றும் தெரியல. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப முன்னாடி மேயருடைய கணவரை கைது செஞ்சாங்க. அந்த நிலைக்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாரையும் கைது செஞ்சாங்க. வார்டு உறுப்பினர்கள்லாம் கைது செஞ்சாங்க. மேயர் மேல அதுக்கு குற்றச்சாட்டு வரணும். மேயர் தான் அதுக்கு பொறுப்பு. மேயரை சாதாரண நிகழ்வு மாதிரி ஆகிறதுக்காக அவரை ராஜினாமா செஞ்சாங்க. இதுதான் அவங்க அவர்களுடைய கட்சியில இருக்கவங்களே இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கும் போது கட்சியை காப்பாற்றுவதற்காகவும் மக்களை திசை திருப்பதற்காகவும் அதை சாதாரணமாக்க பாக்குறாங்க. இதெல்லாம் பெரிய நீ திரட்டு மாதிரியே தான் மதுரையில நடந்த அந்த வரி ஏய்ப்பு மோசடி இருக்கு பாருங்க, மிகப்பெரிய இது. இதெல்லாம் நீங்க எந்த ஆட்சியா இருந்தாலும், இவங்க ஆட்சியா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை. திருமாவளவன் அவர்களுடைய கார் முதல் தொடர்பான அந்த சம்பவத்துல வழக்கறிஞர்கள் இரு பிரிவா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. திருமாவளவனுக்கு ஆதரவாக ஒரு பிரிவினரும் திருமாவளவனுக்கு எதிராக ஒரு பிரிவினரும். இந்த பிரச்சனையை ஏன் சார் இப்படி பிரிஞ்சு போராடக்கூடிய அளவுக்கு என்ன சார் இருக்கு? இதுல ஒரு தவறு நடந்தது. இது ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியான நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் பிரிந்து போராடுறது, ரெண்டு பக்கமும் இருப்பது போல காட்டுவது, இதெல்லாம் நடக்குது. இது கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. அன்றைய தினம் ஒரு வழக்கறிஞர் விசிகாவினுடைய அந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த காரை இடித்து விட்டது. அவரை இடித்த பிறகு அவரை திரும்பி இடித்த சாதாரணமா பாக்குறது தான் யாருமே. இடித்த திரும்பி பாக்குறது சகஜமா. எனவே இடித்து விட்டு அவர் நிறுத்தினார். யாருமே வண்டி இடிச்சிங்கன்னா முன்னால அப்புறம் வண்டி அடிச்சா கொஞ்சம் நிறுத்திட்டு பாக்குறது சகஜமான ஒன்றுதான். எப்பொழுது அதை செய்திருக்கிறார். அதற்காக அவரை அடித்து, அவரை துன்புறுத்தி, அவருடைய ஓட்டு வந்த இருசக்கர வண்டியை தள்ளி விட்டுட்டு அவர் பார் கவுன்சில் போன அங்கேயும் போய் அடிச்சு, இது எல்லாமே ஊடகங்களில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் முழுக்க பதிவு. இப்ப ஊடகங்களில் வெளி அவரும் கொடுக்குறாரு, புகார் மனு கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதுல இது விசிகாவினுடைய தலைவரா, அது யார் பண்ணாங்க, இதெல்லாம் கேள்வி இல்லை. ஒரு வழக்கறிஞர் சாதாரண முறையில் நடந்தது ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிஞ்சு வெளிப்படையா நடந்து போயிருச்சு. அரசு என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா நீங்க அதை ஆதரிச்சும் போராட்டம் நடத்த வேண்டியது, எதிர்த்தும் போராட்டம் நடத்த வேண்டியது. நீங்க நடவடிக்கை எடுக்கல. அவர் திருமாவளவன் அவர்களை கூட இடிச்சிருந்தாலும் சிறப்பா தெரியாம இடிச்சிருச்சுன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயம். அது நீங்க சொன்னது போல அது ஒரு தலைவருக்குரிய அந்த பண்போடு அவரும் செயல்பட்டு இருக்கணும். அதுல சந்தேகமே கிடையாது. பண்போடு செயல்பட்டு இருக்கணும். குறைந்த அளவு இறங்கியோ அல்லது கண்ணாடி இறக்கி விட்டோ ரொம்ப நீங்க பாட்டுக்கு போங்க, சாதனைகள் தான், யாரும் அடிக்காதீங்க, இது பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அவர் விட்டுருங்க, அவர் பாட்டுக்கு போகட்டும் என்று இதை எளிமையாக எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு உரிய முறையில அவர் தன்னுடைய வழக்கறிஞர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு பார் கவுன்சில் ஒரு விசாரணை ஆணையம் ஆரம்பிச்சிருக்காங்க. பார் கவுன்சில் விசாரணை போட்டிருக்கு. இப்ப அரசு கூட 2 வழக்குகள் போட்டிருக்காங்க. இப்ப நான் அதுதான் கேட்கிறேன், இது ஆட்சி நடத்தக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய சிக்கல் தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதுவே ஒரு பாதிக்கப்பட்ட திமுகவினுடைய கூட்டணி கட்சிங்க. இது கூட்டணி கட்சி இல்லாம வேற ஒரு கட்சிங்க. அந்த தலைவர் அவருடைய தொண்டர்கள் போய் அடிச்சுட்டாங்க. நீங்க அரசு உடனே வழக்கு போட்டிருக்குமா இல்லையா? தலைவர் கட்சியிலே விட்டுருங்க, கட்சியே விட்டுருங்க. ஒரு சாதாரணமா ஒரு வண்டியில வர்றாரு, ஒரு 10-15 பேரோட வர்றாரு, தனியா ஒருத்தர் வர்றாரு, இடிச்சு இது மாதிரி அவரை அடிச்சிடறாங்க. நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா இல்லையா? இது சாதாரண மனிதநேய பண்புங்க. ஒரு ஆட்சியிடம் காவல்துறையிலும் எதிர்பார்க்கக்கூடியதுங்க. நீங்க அதை செய்யலைன்னா நீங்க என்ன பண்றது? வழக்கறிஞருடைய போராட்டத்துக்கு அப்புறம் தானே அரசு வழக்கே போட்டிருக்கு. இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர் இல்லாம ஒரு சராசரி குடிமகனா இருந்திருந்தா அது எடுபட்டு இருக்காது இல்லையா? ரொம்ப அதாவது இப்ப வழக்கறிஞரா இல்லாததுனால யாரும் வழக்கறிஞர் இல்லாம ஒரு சாதாரண மனிதனா இருந்தா யாரும் போராடி இருக்க மாட்டாங்க. இப்ப அதனால வழக்கறிஞர் அமைப்புகள் போராடி இருக்கக்கூடிய காரணத்தினால இது வெளியே வந்தது. இப்ப அரசு நீங்க அன்றைய தினமே புகார் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு இது மாதிரி போராட்டம் நடத்துறது இது இந்த நிகழ்வோட கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த கருத்தை நீங்க சொல்றீங்க, எத்தகைய ஒரு உணர்வை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள் இந்த ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள், தோழமை கட்சியினர், இவர்கள் எதில் வேண்டும் என்றாலும் ஈடுபடலாம். அவர்களுடைய இது வன்முறையாக இருக்கட்டும், கொடும் காயம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும், குற்ற செயலாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு செயல்படாது என்கிற கருத்தை தானே நீங்க வெளிப்படுத்துறீங்க. இது எவ்வளவு மோசமான பின்விளைவு உண்டாக்கும். எனவே தமிழ்நாடு அரசு ஒருவேளை இப்ப கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்துடைப்பா தான் 2 வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. இது சரியான போக்கு கிடையாது.
அரசு என்பது நடுநியாயமா இருக்கணும். அதே மாதிரி தலைவர்களும் இருக்கணும். நீங்க சொன்னது மாதிரி நான் திருமாவளவன் அவர்கள் வந்து உடனடியாக வந்து ஒரு தலைமைக்குரிய அந்த பண்போடு செயல்பட்டு இல்ல அவர் வழக்கறிஞர் சாதாரண மனிதன் மேலே வச்சுக்கீங்க, சாதாரண மனிதனுக்கு கூட இந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் தலையிட்டு இல்ல அவர் கூட்டுருங்க, அது மாதிரி யாரும் கை வைக்காதீங்க, அடிக்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, இது வந்து இது வந்து சாதாரண இயற்கையா நடந்து போச்சுங்க, கூட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லது அவரே தான் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர்தான், ஏன்னா அங்க ஒரு இது ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, அவரே அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். எதுவுமே செய்யாம நீங்க பாட்டு இருந்துட்டு இவங்க எல்லாம் அடிக்கிறதையும் வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது ஒரு தலைமை பண்புக்கு ஒரு சரியான அந்த சம்பவம் ஒரு இயல்பாக நடந்த நிகழ்வு தான் அது. அந்த இடிச்சது அப்படின்றது இப்ப அவர் வந்து தன்னை கொலை செய்வதற்கு அவர் வந்தாரு, சங் பரிவாரோட ஆளு, அவரு அண்ணாமலையோட ஆளு, RSS ஓட ஆளு, இப்படி அவர் பிதற்றக்கூடிய காரணம் என்ன சார்? ஒரு பெரு தலைவர், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய படைபலம் இருக்கிறது, ஒரு மக்கள் பலம் இருக்கிறது, அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனை பார்த்து எதுக்கு சார் அவர் பயப்படுறாரு? அதான் அவங்க வந்து ஒரு தவறை செஞ்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அன்றைக்கு ஒரு தவறை செய்து விட்டார். அந்த தவறை வந்து நீங்க நேரடியா நாங்க வந்து நியாயப்படுத்த முடியாது. அவரை வந்து அவர் மேல ஏதாவது ஒரு இட்டுக்கட்டு அந்த வழக்கறிஞர் சாதாரண நிகழ்வு, நீங்க சொன்ன மாதிரி கடந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வு, அந்த அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், நடந்து போச்சு. தவறு அவர்கள் மீது என்று தெரிகிறது. எனவே தவறு அவர்கள் மீது என்று தெரியும் போது நியாயப்படுத்துகிறார்கள். அதுக்கு வந்து என்ன ஒரு இட்டுக்கட்டு சொல்கிறார்கள். அவர் வந்து RSS, அவர் BJP, அவர் வந்து மோதியினுடைய ஆளு, திட்டம் போட்டு வந்து ஒரு தனியால வந்து திட்டம் போட்டு செய்யறதுங்கிறது கிடையாது. அவர் வந்து பார்த்துட்டு திரும்பியும் போயிடுறாரு அவரு. எனவே தங்களை நியாயப்படுத்துவதற்காக, தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச் செயலை வந்து தப்பித்து நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் வந்து கையாண்டதுதான் இதெல்லாம். இது வந்து நீங்க தமிழ்நாட்டில் RSS, BJP இதுக்கு எதிர்க்கான எண்ணங்கள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள்லாம் இது அடிப்படையா இருக்கக்கூடிய காரணத்தினால அரசியல் ரீதியாகவும் பார்த்து நாங்கள் ஏதோ வந்து திட்டமிட்டு தாக்கப்பட்டது போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி தப்பிப்பதற்காக பயன்படுத்திய வார்த்தையை தான் பார்க்கணும் சார். திட்டமிட்டு தாக்க நினைக்கிறவங்க அவங்க தானே சார் வந்து தாக்குவாங்க, விழ மாட்டாங்கல்ல சார்? அதான் சொல்றேன், வெளிப்படையா யார் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அதனுடைய தலைவரும் இந்த கருத்தை வந்து திருப்பி திருப்பி நியாயப்படுத்த பாக்குறாங்க, அதை நிலைப்படுத்தவும் பாக்குறாங்க. அது முடியும். அதாவது இது சரியான விசாரணை பண்ணா கிடையாது. குறைந்தபட்சம் நீங்க விசாரணை கூட வேணா, புலனாய்வு கூட வேணாம், அரசு செயல்படுறது. இப்போ ஒருவேளை நீங்க பாருங்க, அன்றைக்கே தமிழ்நாடு அரசோ காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வழக்கு போட்டிருந்துச்சுன்னா இந்த அடுத்த கட்டமும் போயிருக்காது, இவங்க பழி சுமத்தியும் இருக்க மாட்டாங்க. இப்ப எங்க ஆரம்பிக்குது? இப்ப விடுதலை சிறுத்தைகள் நடந்த நிகழ்வு சரி கூட நடக்கும். வழக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையும் வந்து வழக்கு போடாதனாலதான் காரணம். அன்னைக்கு போட்டிருந்துச்சுன்னா அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இவங்களை வந்து RSS மேலையும் சொல்ல போறோம். வளர 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 புதுசா இவங்க வந்து திட்டம் போடுறாங்க. மியூசிக்கா யாரை சொல்றது, யாரை பண்றது, அவங்க வந்து உணர்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கவும் இப்ப அவங்க என்ன உணர்றாங்க, ஏதோ சின்ன தவறு செய்துவிட்டோமோ என்று உணர்றாங்க. எனவே அதை நியாயப்படுத்துவதற்கு அந்த தவறை அவர் தவறாக நடந்துருச்சு, கடந்து போயதெல்லாம் சொல்லி அது வந்து ஒருவேளை வந்து அத்தகைய மனப்பான்மை இருந்தா தான் அன்னைக்கே அவர் பண்ணியிருப்பாரு. அவர் யாரும் தொடாதீங்க தம்பி, வருத்தப்படாதீங்க, தெரியாம அடிச்சிட்டோம், அல்லது நீங்க இடித்தது வந்து தவறு, ஏதோ ஒண்ணு சொல்லி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த இது வந்திருக்குங்க. தலைமைக்குரிய பண்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வளர்த்துக் கொள்வது அவருக்கு வந்து இன்னும் சிறப்பா. சட்டசபையில வந்து சித்த மருத்துவக் கல்லூரி தொடர்பான தீர்மானங்களை பதிவு செய்யும் பொழுது கவர்னருடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு மறுத்து பதிவு செய்யறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு கருத்துக்களை அது சரியா தவறா அப்படின்னு விவாதிக்கலாம், அது வந்து தவறில்லை. ஆனா முற்றிலுமாக புறக்கணிப்பது அப்படின்றது எப்படி சார் சாத்தியப்படும்? அதான் இது ஒரு வினோதமான இருக்கு. அதாவது தமிழ்நாடு ஆளுநர் அனுப்புறாரு, அது நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா இல்லைமா இங்க வந்து சட்டசபையில முன்வைத்து அது பேசப்பட்டு கருத்துக்கள் பதிவு செய்யணும். பதிவு செஞ்சாதானே எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஜனநாயகத்தை தமிழ்நாட்டினுடைய நீ விரும்புகிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு கருத்தை அனுப்புறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அனுப்பிட்டாரு. அனுப்பிய பிறகு அது அரசு வந்து தனிச்சா முடிவு பண்ண முடியாது. சட்டசபைங்கிறது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் சேர்ந்ததுதான் அது. அப்ப அங்க வந்து முன்னிலை வைத்து இந்த கருத்துக்களை வைத்து நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க இறுதியில நீங்க தான் வந்து முடிவெடுக்க போறீங்க. உங்களுக்கு தான் வந்து அங்க வந்து அதிகமான இது இருக்கு, ஆதரவு இருக்கு. அப்படி இருக்க நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. உங்க என்ன நீங்க சொல்றீங்களோ அதுதான் நிக்க போகுது. கடைசியில நீங்க என்ன பண்ணிருக்கலாம், முன்வைத்து நீங்க வந்து பேசியிருக்கலாம், வச்சிருக்கலாம், வச்சு அதை பதிவு செஞ்சிருக்கலாம். இதனால என்ன ஆயிடப்போகுது,
இன்னும் உங்களுக்கு தான் பெருமை வந்துருக்கும். இவ்வளவு தூரம் கவர்னர் சொன்னதை கண்டிப்பா வந்து சார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்ன பேரறிஞர் வழியில் வந்து திராவிட மாடல் அரசு மற்றவர்கள் கருத்துக்களை காது கொடுத்து கூட கேட்காமல் புறந்தள்ளுவது நகைச்சுவை. இது நீங்க வந்து இது ஏதோ தமிழ்நாடு ஆளுநருக்கு மட்டும் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையும் வந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்து தமிழ்நாடு சட்டசபை என்பது கருத்து சுதந்திரம் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி. சட்டசபை என்பது எதை வேண்டாலும் பேசுவதற்கு, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாமே வந்து அரசியல் சாசன சட்டத்தில் கூட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க நீங்க எது வேணாலும் பேசலாம். அப்படிப்பட்ட இடத்துலயே கூட இப்ப நீங்க பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்படலையே. இப்ப நீங்க தமிழ்நாடு சட்டமன்றம் இந்திய அரசியல் சாசன சிறப்படி நடக்கலன்னு தான் அர்த்தம். அங்க வந்து அமைதியான முறையில நீங்க கேட்டு பதிவு செஞ்சிருக்கலாம், பேச வச்சுட்டு பதிவு செஞ்சிருக்கலாம். இல்ல நாங்க அதை பத்தி பேசவே மாட்டோம், தேவையில்லைன்னு ஒதுக்கி வைப்பது என்பது தமிழ்நாடு ஆளுநரை வந்து நீங்க வந்து இது பண்ண, தமிழ்நாடு சட்டசபையில முன் வைத்து உறுப்பினர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்கான எந்த முயற்சியும் செய்யலை அப்படிங்கிறதான் பொருள். தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்க தயாராக இல்லை என்பதுதான். டிசம்பர் 15 இருந்து புதிதாக 28 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட இருப்பதாக துணை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே கொடுத்து கொண்டிருப்பதில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலை முன்வைத்தே இவங்க இப்படி இதை செய்தாலும் கூட டிசம்பர்ல ஆரம்பித்து அடுத்த கட்டமா ஒரு 6 மாசத்துக்கு தான் அது கொடுக்க முடியும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துச்சுனாலும் கூட அது இது வந்து அவர்களுக்கு எந்த வகையிலாவது பயன்படும் நினைக்கிறீங்களா, இல்ல வந்து பேக் ஃபயர் ஆயிடுமா இந்த விஷயம்? அவங்க வந்து இது தேர்தலில் உறுதுணையா இருக்குன்னு நினைச்சுதான் பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி வந்து இன்னும் அதிகமான பேருக்கு மகளிருக்கு உரிமை தொகை சொன்னாங்க. தேர்தலில் நமக்கு அது சரியாக உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா உறுதியா வந்து அவங்க அது மாதிரி நினைச்சு செய்வது வந்து இப்ப நேரடியா பணம் கொடுக்க வேண்டியதுல வாக்குக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில அவங்க ஈடுபடுறாங்க. 6 மாதம் வாங்கும்போது அவங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இது இருக்கு, சாப்பாடு சாப்பிட்ட இடத்துல துரோகம் செய்யக்கூடாது, அவங்க நன்றிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அவங்க வந்து கண்டிப்பா வாக்களிப்பாங்க அப்படிங்கிற இனத்துலதான் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் இது வந்து அவர்களுக்கு வந்து மக்கள் வந்து இது வந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற சொந்த காசை தரல, இது அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்திலிருந்து தரக்கூடிய காசு தான் என்பதை உணரக்கூடிய அளவுல மக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இது அவர்களுக்கு நன்மை பயக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகத்துக்கு கொண்டு. சட்டசபையில வந்து கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும்போது தமிழ் வந்து அடையாளத்திற்கான மொழி, ஆங்கிலம் வாய்ப்பிற்கான மொழி அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவர் தமிழை வந்து தெரிந்து மட்டப்படுத்துகிறாரா அல்லது வந்து தெரியாம பேசுறாரா சார்? அது தமிழ் அடையாளத்திற்கான மொழினா தமிழனால வாய்ப்புகள் கிடைக்காதுன்னு அர்த்தமா? அதாவது இவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய வந்து பேசுறதை வைத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் எதையும் தெரியாம தான் பேசுறாங்க, அல்லது அவர் தெரிந்து வைத்திருப்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அல்லது மக்களினுடைய அந்த நிரந்தரமான அந்த உரிமைகளினுடைய அடிப்படையில சிந்திக்கிறாரா என்பது சந்தேகத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை வந்து அடையாளத்துக்கான மொழி இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, இது அடையாளம் மட்டும்தாங்க, இதுல வாய்ப்பே கிடையாது, இந்த தமிழை நீங்க படிக்கிறதுனால எந்த விதமான நன்மையும் இல்லை, தமிழை படிக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தமிழை படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து வளர்ச்சி கிடையாது அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. இல்ல அது ஆங்கிலம் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, ஆங்கிலத்துலதான் எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அப்ப இது பண்பாட்டுக்கு கூட அவர் சொல்றாரு. அப்ப தமிழை வந்து அவரு ஓரங்கட்டுறாரு. அப்ப தமிழை நீங்க படிக்காதீங்கன்னு சொல்றாரு மறைமுகமா. தமிழ்ல ஒண்ணுமே இல்ல, அது சும்மா பேருக்குங்க, ஒரு அடையாளத்துக்கு தாங்க இருக்குங்க, ஆங்கிலம் தாங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்வது அவர் வந்து இன்னும் இந்த உலகத்துல வந்து சரியா புரிஞ்சுக்கொள்ளவில்லை, இந்த தவறான புரிதலோடு பேசுகிறான்னு பொருள். இப்ப ஆங்கிலம் வந்து உலகம் முழுவதும் பெரிய அளவுல கிடையாது. ஆங்கிலத்தில் ஸ்பானிஷ்கிற மொழி இன்னும் பெரும்பாலான நாடுகள்ல இருக்கு, வாய்ப்புகள் அதிகமான மொழி. அதே மாதிரி சீன மொழி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு. அதே மாதிரி போர்த்துகீஸ், ஜெர்மனி இந்த மாநிலத்திலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய மொழி இருக்கு ஆங்கிலத்தோட. ஆங்கிலம் வந்து நீங்க அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கால பேசுறாங்க, வட அமெரிக்காலையும் அதே மாதிரி இங்கிலாந்துல பேசுறாங்க, ஸ்காட்லாந்துல பேசுறாங்க, வேற எங்க பேசுறாங்க. வாய்ப்புகள் வந்து நீங்க அப்படிதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸ்பானிஷ் தான் படிக்கணும், போர்த்துகீஸ் படிக்கணும், இல்லைன்னா ஜெர்மனி படிக்கணும், இல்லைன்னா சீன மொழி படிக்கணும், ரஷ்ய மொழி அது கூட அதிகமான பேர் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரபிக்ல கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல எல்லாம் கல்ஃப் இது மாதிரிக்கெல்லாம் போறாங்கல்ல, அங்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க அப்ப அதுதான் படிக்கணும். அப்ப அவர் வந்து தமிழை படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார், தமிழை உதாசீனப்படுத்துகிறார். இத்தகைய கல்வி அமைச்சர்கள் இருக்கும்போது
இனி மெல்ல சாகணும். ஹிந்தி எதிர்ப்பு மசோதா நிறைவேற்றப்பட இருப்பதாக ஊடகங்கள்ல செய்தி இருந்துச்சு. ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஹிந்தி திரைப்படங்கள், பாடல்கள், எழுத்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும்னு. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம், அதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சராசரி மனிதர்களுக்கு தெரிந்தாலும் கூட ஊடகத்தை ஊடகத்தை வழிநடத்தக்கூடிய ஊடகத்துறை தலைவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் அவங்க செய்தியாக்கி கொண்டு வராங்க? நெருப்பு இல்லாம போகாது. எப்பயுமே அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நெருப்பு இல்லாம போகாது. அப்போ எங்கேயோ ஒரு புகை வருதுன்னா அப்ப இந்த செய்தி வந்திருக்கு. செய்தி வந்து இப்ப இந்த இந்தி படங்கள், இந்தியனுடைய நாடகம், இந்தியனுடைய விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் தடை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது பண்ணும்போது என்று அவர்கள் தமிழ்நாடு அரசனால கசிய விட்டாலுடைய ஊடகங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு செய்திருக்க மாட்டாங்க. திட்டம் விட்டு சில ஊடகங்கள்ல வந்து கசிய விடுவது என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றுதான். அப்ப கசிய விடும்போது ஏதோ ஒன்று அடிப்படையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவங்க வந்து திசை திருப்பதற்காக, ஏன்னா சட்டசபை பல்வேறு கிட்னி திருட்டு, கரூர் சம்பவங்கள், வேலை வாய்ப்பற்ற தன்மை, டாக்ஸ் காம், இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது. நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய அளவு கடன் வாங்கிட்டு இருக்கு, எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பதற்காக இப்படி ஒரு மொழியை வந்து இங்க வந்து அடிப்படையில கொண்டாந்து இங்க நிறுத்திக்கிறாங்க. எனவே அடிப்படையில அதாவது ஒரு விவாதங்கள்ல அந்த மாதிரி பேசுறது வேற, ஒரு சட்டமன்றத்துல வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது பாத்தீங்கன்னா ஆசால போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு சட்டசபையில இதுக்கு தமிழ் அதிகாரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. வெளியுறவுத்துறைங்கிறது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு. இங்க கொண்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. எனவே இவர்கள் தீர்மானம் போடுவதனாலேயே வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது. சட்டசபையில நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அல்லது அந்த தீர்மானம் இருந்தாலும் சரி, சட்டமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு சென்று அதுக்கு ரத்து செய்வதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு அளவுக்கு மீறிய முறையில இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு சட்டசபையே அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அதற்கான சட்டமோ அல்லது தீர்மானமோ போடும்போது மட்டும்தான் அத்தகைய ஒரு தேவை. இது வந்து ஒரு மொழி அடிப்படையில், ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் ஆங்கிலம் இரண்டு தான் வந்து அடிப்படையாக வச்சுருக்காங்க. இந்திய அரசு சாசன சட்டப்படி இந்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு தேசிய மொழி தான். ஒரு தேசிய மொழியினுடைய செயல்பாடு இந்த அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பேச்சு, ஒரு சட்டம் போடலாம். அது இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள வருகிறதா இல்லையா என்பதெல்லாம் வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்வார். இந்த மாதிரி இந்த அடிப்படையில இருந்து வகிக்கக்கூடிய இந்தி கூட்டணியில திமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஹிந்தியை ஆதரிக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்க வந்து அப்ப ஹிந்தி எதிர்ப்பு ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அந்த கூட்டணி உடைந்து சிதறுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவங்க வந்து யோசிச்சு பார்க்காம அப்படி ஒரு வதந்தியை எதற்காக உருவாக்க வேண்டும்? அவங்க வதந்தி, அதாவது நீங்க சொல்றது போல இந்த இந்தி கூட்டணி உடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்தி கூட்டணி என்பது ஒரு உதிரிகளினுடைய கூட்டணி. கேரளால இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் எதிரும் புதிருமா இருக்கு. மேற்கு வங்காளத்துல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் எதிரும் புதிருமா இருக்கு. இல்ல, மம்தா பானர்ஜி வெளியில போயிட்டாங்க, இந்தி கூட்டணி போனாங்க, இருந்தாலும் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியில ஆம் ஆத்மியும் அதே மாதிரி இருக்காங்க. பஞ்சாப்ல அதே மாதிரி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரும் புதிருமா இருக்காங்க. எனவே அது உதிரி கூட்டணி. அது அந்த உதிரி கூட்டணியில வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், கூட்டணி இருந்துட்டு தான் இருக்கும். அதனால அதை பத்தி அந்த கூட்டணி அது நல்லா தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நம்ம சொல்றதுனால இந்தி கூட்டணிக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இத்தகைய ஒரு கருத்து என்பது சட்டசபையில வந்து எதையுமே வந்து பேசப்படுவதற்கு முன்பு அவர்கள் வந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு பல்வேறு செய்திகளை மறைப்பதற்காக, திசை திருப்பதற்காக, குறிப்பா அந்த தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு இது மாதிரி திராவிட மாடல் அரசு மீது மிகப்பெரிய அளவு ஒரு வெறுப்புணர்ச்சியை தோன்றக்கூடிய வகையில் சமீப காலத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம முன்னால சொன்னது போல கிட்னி திருட்டு. டெல்லி பாஜக அரசு வந்து கடந்த 6 மாதங்களுக்குள்ளார யமுனை நதியை சுத்தம் செய்துட்டாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா கடந்த 30 ஆண்டுகளாகவே நம்ம அந்த கூவத்தை சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம் திமுக அரசின் மூலமாக. எதுக்கு அதற்குமான வேறுபாடு என்ன சார் பார்க்க முடியும்? நம்ம அங்க வந்து ஒரு முழுமையான அளவில் ஈடுபாட்டோடு செய்கிறார்கள். இங்க முழுமையான அளவு ஈடுபாட்டோடு செய்வது கிடையாது. எதையுமே வந்து அதுல எந்த அளவு நம்ம வந்து கமிஷனர் வச்சுக்கலாம், எந்த அளவு நம்ம வந்து அதுல வந்து நன்மை அடையலாம் எப்படின்னு அவங்களுடைய அந்த சுயநல பார்வை, அது இசை இணைந்தே சிந்திக்கக்கூடிய காரணத்தினால எல்லாமே தள்ளி போகுது. அவ்வளவுதான்.
மிக நன்றி சார். இப்போது நிகழ்வுகள் பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவான பதிலை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த நேர்காணலை வழங்கியதற்காக நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம் சுரேஷ்.